ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆதித்யாஜ சோமாய மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நம. நக்ஷத்திர கிரகதாராணாம் அதிபோ விஸ்வபாவன தேஜசாமபி தேஜஸ்வி துவாதசாத்மன் நமோஸ்துதே. நமசூர்யாய. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவாகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 98650 98370. அடியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் இந்த பதிவில் பார்க்கிறது அப்படிங்கிறது, அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்குறோம். மாத ராசி பலன்கள்னால் என்ன அப்படின்னா, அதாவது இந்த கிரகங்களுடைய நகர்வுகளை வச்சு தான் ஒவ்வொன்றுமே நம்ம பண்ணுறோம். அதாவது பெயர்ச்சிகள்னு சொல்கிறோம். அந்த பெயர்ச்சிகளை எடுத்துட்டோம்னால் ஒரு கிரகம் இவ்வளவு நாள் தான் ஒரு ராசியில் தங்குங்கிற அளவுகள் உண்டு. அதில் அதிகப்படியாக வருஷக்கணக்கில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 4 எல்லாருக்குமே தெரியும். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி, ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா, குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒருக்கா. அதனால் இதை மட்டும் நாமெல்லாம் பயிற்சிகள் தனியாக எல்லாமே முடிஞ்சது இப்போ தனியாக கொண்டாடுறோம். ஆனால் இந்த 4 கிரகத்தை தவிர மற்ற 5 கிரகங்கள் அப்படிங்கிறது பயிற்சி ஆகிட்டே தான் இருக்கும். மாதத்துக்கு ஒருக்கா, 2.5 நாளைக்கு ஒரு கிரகம் சந்திர பகவான், 1.5 மாதத்துக்கு ஒருக்கா, 1 மாதம், இப்படியெல்லாம் மாதம் மீதி இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுனால நமக்கு சில மாற்றங்கள் நன்மைகள் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்திலையும் நம்மளுடைய ராசி பிரகாரமும் நடக்க வாய்ப்புகள் அதிகம். இப்போது தினபலன்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம். அன்னைக்கு கிரகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத, சந்திரன் எங்கே இருக்குதுன்னு வச்சு சில பேர் சொல்லலாம். வார பலன்கள்ங்கிறதையும் சொல்லலாம். அந்த வகையில் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது மிகவும் ஒரு முக்கியம் வாய்ந்தது. ஏன்னா கிரகங்கள் பயிற்சியானது 5 கிரகங்கள் மாறும் ஒரு மாதத்துக்குள்ளே. அப்படி வைத்து பார்க்கும் பொழுது முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் இப்போ பார்க்கிறது அப்படிங்கிறது மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 2025ஆம் ஆண்டு ஆனி மாதத்திற்குண்டான பலாபலன்களை பற்றி தான் இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். பார்ப்பதற்கு முன்பாக நாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷ தினங்கள், விரத நாட்கள், அனுஷ்டிக்க வேண்டிய முறைகள், இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுட்டு தனித்தனியாக இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக காண்போம். ஆனி மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் மற்றும் விசேஷ தினங்களை பார்ப்போம். ஆனி மாதம் 8ஆம் நாள் 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். முருக பக்தர்கள் விரதங்கள் அனுஷ்டிப்பது மிகவும் நல்லது. ஆனி மாதம் 9ஆம் நாள் 23/6/2025 திங்கட்கிழமை பிரதோஷம், சோமவார பிரதோஷம், ரொம்ப விசேஷம். திங்கட்கிழமை பிரதோஷம் வர்றது. சிவபெருமானை நோக்கி விரதங்கள் அனுஷ்டித்து சிவபெருமான் வழிபாடு மாலை வேளையில் செய்கிறது மிகவும் சிறந்தது. ஆனி மாதம் 11ஆம் நாள் 25/6/2025 புதன்கிழமை அமாவாசை, பிதர்கள் முன்னோர்கள் நினச்சி தர்ப்பணங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது விசேஷம் அன்னைக்கு. ஆனி மாதம் 14ஆம் நாள் 28/6/2025 சனிக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி, விநாயகப் பெருமானுக்கு உகந்த தினம். ஆனி மாதம் 16ஆம் நாள் 30/6/2025 திங்கட்கிழமை சுக்ல சஷ்டி, சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அன்றைக்கி குமார சஷ்டின்னு கூட சொல்லுவாங்க. குழந்தை இல்லாதவர்கள் இந்த வருஷம் ஆனி மாதத்தில் குமார சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தால், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க. அதுக்கு தான் மாற்றி சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு மாற்றி சொல்லுவாங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால், அகம்னா நம்ம சரீரம், உடல், அந்த பையில் உடலில் இருக்கிற பைங்கிறதா கர்ப்பப்பை. சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது தான் வாக்கியம். ஆனால் இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது இருந்தால் முருகப்பெருமானே வந்து பிறப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் அந்த விரதம் அப்படிங்கிறது அன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டியது. ஆனி மாதம் 18ஆம் நாள் 2/7/2025 புதன்கிழமை ஆனி திருமஞ்சனம், நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம், அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம், ஆருத்ரா அபிஷேகம் சொல்லுவாங்க. பெண்கள், சுமங்கலி பெண்கள்லாம் அன்றைக்கி களி இதெல்லாம் பண்ணி மங்கல்ய சரடு அப்படிங்கிறது கட்டிப்பாங்க. அன்றைய தினம் காலை 6 to 7க்குள்ளே அதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். வருஷத்தில் 6 அபிஷேகம் வரும். அதில் மார்கழியில் வர்றதும் ஆணியில் வர்றதும் ரொம்ப விசேஷம். அப்போது ஆணி திருமஞ்சனம்னு இதை சொல்லுவாங்க. மார்கழியில் வர்றது ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க. ஆனி மாதம் 22ஆம் நாள் 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை
சுக்ல ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க அன்றைக்கி இருக்கலாம். குரு உதயம் அன்றைய தினம் குரு பகவான் அஸ்தமனம் ஆயிருந்தால் அன்றைக்கி உதயமாறார். ஆனி மாதம் 24ஆம் நாள் 8/7/2025 செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். ஆனி மாதம் 26/10/7/2025 வியாழக்கிழமை என்று பௌர்ணமி அம்பாள் விசேஷம். ஆனி மாதம் 30ஆம் நாள் 14/7/2025 திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி விநாயகர் விரதம் இருக்க வேண்டிய நாள். ஆனி மாதம் 32ஆம் நாள் கடைசி தினம் 16/7/2025 புதன்கிழமை தேய்பிரை சஷ்டி. இதெல்லாம் இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய விரதங்களும் விசேஷங்களும் நேயர்கள் அனுஷ்டித்து அருள் பெற வேண்டுகிறோம். அன்பார்ந்த எங்களுடைய பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு மாத பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 2025ஆம் ஆண்டு ஆனி மாதம் என்ன பலாபலன்கள் எப்படி இருக்கும், இந்த மாதத்தில் என்றைக்கு நல்ல கிரகங்களுடைய அமைப்பு உண்டாகும், எந்த இறைவனை வழங்க வேண்டும், எந்த தினத்தை தவிர்க்க வேண்டும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். மீனராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் இந்த மாத பலாபலன்களில் ராசியிலே சனி சஞ்சரிக்கிறார். ஜென்மச்சனி அப்படின்னு பேர். ஜென்மச்சனி அப்படின்னா ராசின்னா நீங்கள் உங்கள் தலைமையிலேயே சனி உட்காந்து ஆட்டி படைக்கிற மாதிரி அமைப்புகளை கொடுப்பார். தேவையில்லாத கெட்ட பெயர், அசிங்கம், அவமானம், கேவலம், பழிபாவங்களுக்கு ஆளாகிறது, உடல்நலக் கோளாறு, கால் சம்பந்தமான நோய்கள். சனினாலே கால் தான் எப்போவுமே. ஏன்னா சனைஸ்சரன் தான் நான் சொல்கிறேன். சனைஸ்சரன்னா மெதுவாக நடக்கிறவன். ஏன்னா சனி பகவானுக்கு ஒரு கால் இல்லை, ஊனபாதம், பின்னபாதம். அந்த மாதிரி அந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனி இந்த மாதிரி காலகட்டத்தில் எல்லாம் அவர் அதே மாதிரி நம்மளையும் பின்னம் பண்ணிடுவார். எப்படி ஏதோ ஒரு நேரத்தில் அந்த மாதிரி கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரிலாம் கொடுப்பார். வாகன விபத்துக்கள் ஏற்படலாம் சில பேருக்கு. அலைச்சல், துன்பம், துயரம், வேதனை, சங்கடங்கள், மன உளைச்சல், பொருளாதார நஷ்டங்கள், விரயங்கள். ஒருத்தர் சொந்த ஜாதக பிரகாரம் அதனுடைய பலாபலன்கள் மாறலாம். ஆனால் ஜென்மத்தில் சனி இருக்கிறது அப்படிங்கிறது நன்மையை தராது, இடையூறுகளை தான் ஏற்படுத்தும். ஜாகிரதையாக இருக்கணும். பேச்சுவார்த்தையிலையும் கவனம். நீங்கள் நல்லது நினச்சி சொன்னாலும் எடுத்துக்கிறவங்க தப்பாக எடுத்துப்பாங்க. அதன் மூலம் பிரச்சனை, கலகம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் வரும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் மிகச்சிறப்பு. குடும்ப அமைப்பு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் விலகும், தம்பதிகள் ஒன்றாக வெளியூர் பிரயாணங்கள், இன்பச் சுற்றுலாக்கள் இதெல்லாம் போதலாம். காதல் கைகூடும், திருமண பாக்கியம் ஏற்படும். இந்த மாதிரி அமைப்புகள்லாம் 2ல் சுக்கிரன் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு மேம்படும், சந்தோஷமாக இருக்கலாம். பொருளாதாரத்துலேயும் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. பொருளாதார வரவும் அதிகரிக்கும். சுக்கிரன் 2ல் இருக்கிறதுனால 2ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? குடும்பம், வாக்கு, தனம். பேச்சுவார்த்தையினால் உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு வருமானத்தை சம்பாரித்து கொடுத்துரும். அப்போ உங்கள் பேச்சு அந்தளவு இருக்கும். பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு நன்மை, ஆண்களாக இருந்தால் பெண்கள் வசீகரமாகும். அந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும். பொருளாதார அமைப்பு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக குருமார்கள், சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், ஜோதிடர்கள், வங்கி, நிதி நிறுவனம், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல் இதில் எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இதில் சூப்பராக இருக்குது. கவலைப்பட வேண்டாம். 3ல் ஒன்றுமில்லை. 4ஆம் இடத்துல சூரியன், குரு, ராசிநாதன் 4ல் போயிடுறாரு. நன்மை இல்லை, மறைஞ்சிடுறார். சூரியனோடு இருக்கார். அப்போது தலைமை பொறுப்பு, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், திடீர்னு ஒரு புதிய பொறுப்பு, பெரிய பதவிங்கிறதெல்லாம் கிடைக்கும். சூரியனோட குரு சேரும்போது நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு துறையில் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அதில் உங்களை மட்டும் செலக்ட் பண்ணி திடீர்னு கூப்பிட்டு இதை நீ செஞ்சிரு அப்படின்ட்டுருவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். நம்மளை விட ரொம்ப உயர்ந்தவர்கள் இருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஒரு மாதம், சாதித்து காட்டக்கூடிய ஒரு மாதம், தலைமை பொறுப்பு வகித்து அது ஒரு காரியத்தை எடுத்து நடத்தக்கூடிய அமைப்பு. அதனால் வருமானங்கள், பெயர், புகழ், பெரிய நட்புகள் இதெல்லாம் ஏற்படும். ஏன்னா குரு சூரியன் சேரும்பொழுது அந்த மாதிரி அமைப்பு கொடுக்குறாரு. ராசிநாதன் வேறு. அதனால் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும். சில பேருக்கு புதுசாக ஏற்கனவே வீடு இருந்தாலும் புதிய வீடு வாங்குதல், இடம் வாங்குறது, புதிய தொடர்புகள், 2வது திருமணம் இதெல்லாம் கூட நடக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதம்னு சொல்லலை, குருவும் சூரியனும் சேர்ந்துருக்கு. குரு 1 வருஷம் அதில் தான் இருக்கும். ஆனி மாதம் வரைக்கும் தான் குரு சூரியன் கூட சேர்ந்துருப்பார். சூரியன் அப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடுவார். இந்த மாதத்தில் அப்படி ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் நன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம். புதன் அந்த இடத்துல அதுவும் மிகச்சிறப்பு. புதன் 5ஆம் இடத்துக்கு வர்றது நன்மை. பூர்வீக ஸ்தானத்தில் பூர்வீக சொத்துக்கள் லாபம், பூர்வீக சொத்துக்கள் வாரிசுகள் மூலம் நன்மைகள் உண்டாகும்.
அதே மாதிரி சுய தொழில் பண்ணுறவங்க, பேச்சால் தொழில் பண்ணுறவங்க, எழுத்தால் தொழில் பண்ணக்கூடியவர்கள், சில பேர் பார்த்திங்கன்னா பேச்சு மூலமாக அவங்க பேச்சு தான் தொழிலே, வாய் சாமர்த்தியத்தை தான் பிழைக்கவே முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பேராசிரியர்கள், ஜோதிடர்கள், அர்ச்சகர்கள் இவங்கெல்லாம் வாயை திறந்தால் தான் சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பேச்சு தொழில், எழுத்து தொழில், கணக்கு வழக்கு, ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங் ஏஜென்சி, பிஸ்னஸ் பண்ணுறது, வியாபாரங்கள் பண்ணக்கூடிய எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் மிக மிக சிறப்பானது அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. 6ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்க்கை. கேது மிகச்சிறப்பு, செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறதும் நன்மை. 3, 6, 11 கேது நன்மை செய்வார். இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். சட்ட ரீதியான பிரச்சனை, உங்கள் மேலே இருந்து வந்த ஒரு கருத்து வேறுபாடு, பிளேம்ஸ், அவமானங்கள், பழிச்சொல், பாவச்சொல் இதெல்லாம் இருந்திருக்கும் இவ்வளோ நாளாக கேதுவே சரியில்லை. இப்போ 6க்கு வந்திருக்கனால அதெல்லாம் விலகும். ஒரு நல்ல ஒப்பீனியன் உங்கள் மேலே உண்டாகும், மரியாதைகள் உண்டாகும், உங்கள் கருத்துக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். சட்ட ரீதியான உதவிகள், நீதிபதிகள், அட்வொகேட் இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். விளையாட்டுத்துறை, ஆன்மீகத்துறையில் இருக்கிறவங்க சாதிக்கலாம். பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நலத்தில் கவனம் தேவை. இல்லைன்னா தேவையில்லாத உடல்நல நரம்பு கோளாறுகள் அப்படிங்கிறத ஏற்படுத்துவார். நரம்பு ரீதியான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகம். எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். பொதுவாக மீனராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த மாத பலாபலன்களில் ஒரு 80% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 100% நன்மைகள், சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு 90% நன்மைகள் ஏற்படுது. மீனராசினியர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆனி மாதம் 20ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:42 முதல் ஆனி மாதம் 22ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:25 வரை இந்த சந்திராஷ்டமம். அப்போ முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மட்டும் மேற்கொள்ளணும். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். கணபதியை வழிபட்டு இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, நாம் இதுவரைக்கும் இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பொதுவான பலாபலன்கள் அப்படிங்கிறது இந்த கோச்சார ரீதியாக இந்த வாரம் நான் சொன்ன மாதிரி வார ராசி பலன்கள், மாத ராசி பலன்கள், இந்த பயிற்சி பலன்கள், தின பலன்கள்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் ஓரளவு தான் நமக்கு நன்மை அப்படிங்கிறது. இதெல்லாம் காம்பவுண்டாக பொதுவாக கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இன்றைக்கி அப்படிங்கிறத வச்சு ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய பலாபலன்கள், கருத்துக்கள் தான். இதில் இருக்கிறது 100க்கு 100% நமக்கு அப்படியே நடக்கும், நடக்காமல் போகுங்கிறதும் நம்ப முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, அது போக அவரவர்களுடைய சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். நாம் பிறந்த நேரத்தில் இந்த காலச்சக்கரத்தில் இந்த 9 கிரகங்கள் எங்கெங்கே இருந்ததோ அது நமக்கு சொந்த ஜாதகமாக அமையுது. அந்த சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, என்ன தசா புத்தி இப்போ நமக்கு நடக்குது, அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தான் நம்மளுடைய அன்றாட தினப்பலன்களையும் நம்மளுடைய எதிர்காலங்களையும் மிகச்சிறப்பாக, தெளிவாக, துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும். எனவே நமது நேயர்கள் சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் அடியனுடைய அலைபேசி எண்ணான 9865 9837 98650 98370 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு வாழ்க்கையில் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை முழுமையாக தெளிவாக பார்த்து பலாபலங்களை தெரிந்து கொண்டு இறைவனுடைய அருளால் நீண்ட ஆயுளோடு நிறை செல்வத்தோடு வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.